தமிழ் டான் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மணி தொங்கு தட்டுங்க. என்னடா தெரியுமா? வீட்டுல வந்து அறிவு பார்த்து நான் கை வைக்க கூடாதா? வேணாண்டா. நான் வாழ்ந்த வாழ்க்கை போதும் இதுக்கப்புறம். அப்பா இதுக்கு முன்னாடி லோஃபரா இருந்தேன். ஆமா தேவையில்ல இருந்தா லோஃபரா இருந்தேன். இதுக்கப்புறம் நான் சூப்பரா வாழணும்னு ஆசைப்படுறேன். அதனால என் கணவருக்கு இதுக்கப்புறம் நான் துரோகம் பண்ண மாட்டேன். யார் அவருக்கு? அவருக்காக உண்மையை வாழ்ந்துட்டு கடைசி யார் அவருக்கு? அவன் யாரு எப்படியாப்பட்ட ஆளு உனக்கு தெரியாது தெரியுமா? உன்னை விட ஒரு அழகான பொண்ணு கட்சா உன்னை கட் பண்ணிட்டு அங்க போயிடும். அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா அப்ப போட்டு வந்துடுச்சே என்ன பண்ணுவ? மச்சன் ஒரு பொண்ணை லவ் பண்ணான் தெரியுமா? ஆமா. அந்த பொண்ணை போய் வச்சுக்கணுமா? நான் தான் போய் தடுத்தேன். இல்லைன்னா கோயிதா கோயிதா ஒன்ன நம்பிக்கலாம் கேட்டுப்பேன் கேட்டுப்பேன். இவ்வளவு பேர் சாட்சி நான் போய் காட்டியா வேலை உன்னை முத கால கையில உனக்கு உடச்சு வீட்டுல உட்கார வைக்கணும். ஏ வேலையை பாத்துக்கிறியாம நீ நாடுவோம். ஏ எனக்கு இருந்தாலும் அவரு வேணாம். நான் தாலி இல்லாம இருக்க மாட்டேன். நாங்கறனே ஒண்ணுமா தாலி தான். அது எத்தனை பேர் காத்துங்கறான் தெரியுமா? நிச்சயமா சத்தியமா நீ அவனை நம்பினா நீ போயிடுவ. அவன் போனமா நீ போனமா? எனக்கு ஆளை என்ன ரெடி பண்ணி விடுறியா? டாபர் வேலை பார்த்து அவனே தேடி வரான். நான் ஏன் பாக்குறேன்? சரி டாபரே தேவையா? நீ சொல்ற மாதிரி நான் செய்யறேன், நான் சொல்ற மாதிரி நீ செய்ய. அது வர 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 இந்த பவளபுரி நாட்டில் கள்ளழகன் முகத்தை சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஏன் எதற்கு உன் கதை முடியும் நேரம் இது என்பது சொல்லும் ராகம் இது. அன்பினில் வாழும் உள்ளம் இது அமைதி நாளைக்கு பாட்டு கச்சேரி மனப்பாடம் பண்ணிக்கிறேன். அது வேலூர்ல பாட போறேன். இருவரும் கணவன் மனைவி நேரம் உரையாட போகிறோம். உரையாடுங்க. நான் உரைத்தால் போல் அனைத்து வேலையும் பவளபுரி நாட்டில் கச்சிதமாக முடித்து விட்டால் இந்த கள்ளழகன் மனம் சந்தோஷமாக இருக்கிறது. கடவுள் அமைத்து வைத்த மேடை இனிதான் கல்யாண மாலை. இந்நாட்டு இந்நாளன்று எழுதி வைத்தானே தேவன் நன்று. கடவுள் அமைத்து வைத்த மேடை ஓங்கிய பெரும் காடு. அந்த காட்டில் உயர்ந்த ஒரு ஆலமரம். அந்த ஆலமரத்திலே அற்புத வனத்திலே ஆண் கிளி இரண்டொன்று பெண் கிளி இரண்டு. அங்கேயும் வார்த்தை உண்டு. அதனிடம் பெண் கிளி இதனிடம் ஆண் கிளி இரண்டுக்கும் மயக்கம் உண்டு. ஓடி விளையாடு பாப்பா. ரெண்டு பேருக்கு வீட்டு அனுப்பது பார்க்க கூடாது பாப்பான்னு பாடுது. ஓடி விளையாடு மீனா, இந்த கள்ளழகன் மனம் சந்தோஷமாக இருக்கிறார். ஆனால் உன்னை பெண் என்றால் உன்னைத்தான் சொல்ல வேண்டும். என்ன பாக்க கணவன் கல்லவனாலும் கணவன் புல்லாளாலும் புருஷன் என்று நினைத்து கணவன் சொல்லை சிறையில் கொண்டு எனக்காக கணவன் சொல்லை சிறையில் கொண்டு செய்து முடித்தாயே. உனக்கு நன்றி சொல்வதற்கு வார்த்தையே இல்லை மீனா, வார்த்தை உண்மையாக மீனா. அது மட்டும் தானா மீனா? கண்கள் இருப்பது முகத்தை அது மட்டும் காலையில் பூப்புப்பது கல்லிப்பு, மாலையில் பூப்புப்பது மல்லிப்பு. உனக்கும் எனக்கும் இது இரவு பூப்புப்பது இன்பம். நாட்களாகிவிட்டது. சந்தோஷமாக
கணவன் மனைவி சந்தோஷமா இருந்தா உனக்கு பிடிக்காது. அவன் அடிக்கவே நடிப்பு என்ன பலன் நாடோடி நச்சு பாம்பே நாடோடி நய வந்தகை தெருவிலே நாட்டியமாடினால் 5-10க்கு பெற்றெடுத்திருந்த பஞ்ச பரதேசி உனக்கு இருக்க இடம் கொடுத்து அந்தஸ்து கொடுத்து என்னையே எட்டி உதைத்து விட்டான். ஆசைப்படலாம், பேராசைப்படக்கூடாது. பின்னாடி நான் என்ன சொல்றேன், நான் நாட்டியக்காரி லோபர் தெவிடியாதான் இல்லன்னு சொல்லல. உங்ககிட்ட வந்ததுக்கு அப்புறமா ஒழுக்கமா வாழலாம்னு நினைச்சேன். போயிருந்த நீ என்ன பாத்துட்ட. நான் என்ன சொல்றேன், ஒருத்தவங்க ஒழுக்கமா வாழறதும் வாழாத போயிருதும் அவங்க உங்க வீட்டுக்காரங்கிட்ட தான் இருக்குது. உண்மைதான். உனக்கு பிடித்தால் போல் தானே நான் வாழ்ந்தேன். நான் என்ன சொல்றேன், என்னுடைய வாழ்க்கையில் என்ன வீட்டுக்கார ஒழுங்கா சரியா இருக்கணும்னா எந்த விஷயத்துல எல்லா விஷயத்துலயும் சரி. ஒரு பொம்மை நாட்டி அடக்கமா வச்சுக்கிட்டு ஆம்பளை கையில தான் இருக்குது. உண்மைதான். அதே பொம்மை நாட்டி பத்திரகாளி ஆகிறதும் ஆம்பளை கையில தான் நான் என்ன சொல்றேன், நான் ஒழுக்கமா வாழன்னு நான் நினைச்சேன். நீ நல்லா சிந்தித்து பாரு. என் பொம்மா தாண்டி நான் இருக்கும் போது இன்னொருத்தி போய் பாக்கறனா நீ எப்படி பண்ணா இருப்ப? அமைதியாருடா. இருக்கும்போது இன்னொரு பொம்மநாட்டி பாக்கணும்னு நீ எப்படி அப்படி போடு. என்ன வரைக்கிறாய்?
கண்ணால் பார்ப்பதை போய் தீர விசாரிப்பதை நீதானே. நீ என்ன பார்த்துட்டா என்ன வச்சா? கண்ணால பாக்குறதுக்கு போயிட்டான். ஆமா, தீர விசாரிக்க வேண்டும். ஓ கண்ணால ஏதோ காதால் கேட்பது போய். நான் வாயை திறக்கிறேன், நீ வாயை திறக்கிற. கண்ணால நான் பார்த்தா கூட சரி, அது பொய். பொய். எப்படி பொய்? பொய் தாண்டி. பின்னாடி தீர விசாரிக்க வேண்டும். என்னடா விசாரிக்கிறது கூட பொய் தான். கண்ணால நேச்சுரலா பாக்குறது தான் உண்மை. நீ அண்டர்ஸ்டாண்ட்? இந்த கல் பவளவரி நாட்டு அப்படி கிடையாது. நீ யாரா பாத்தியா இல்லையா? சொல்லு. நீ பாத்தியா பாக்கலையான்னு பாக்குறது. ஏமா நான் பார்த்தானா இல்லையா? இத்தானா இல்லையா? குழந்தைகள் சொல்வது என்னை போல இந்த 6 பேர் இருப்பாங்க. அது போல ஒருத்தர் இருப்பாங்க. ஐயோ ரொம்ப உலகத்தில் அதிசயம் அது நான் ஒண்ணு இன்னும் 6 பேர் இருக்கிறாங்க. ஹலோ 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 இந்த மாதிரி நீ பொண்டாடி துரோகம் பண்ண போற ஒழுக்கமா இருக்கு. அம்மா நல்லவனாகவும் கெட்டவனாகவும் பிறப்பது கிடையாது. அவரவர் சூழலுக்கு தகுந்தவன் நல்லவன் கெட்டவனாகிறான், கெட்டவன் நல்லவனாகிறான். இந்த தாசி பேச்சை கேட்டு வழிமாறி வழி நடத்திருந்து வாழ்ந்த காலத்தில் நல்ல முறையில் வாழாமல் இறக்கும் காலத்தில் அறிவு சிறிய தந்தை என்று மாறாமல் பெற்றெடுத்த பாசத்தை விட வளர்த்த பாசம்தான் சிறந்தது என்பார்கள். பாசத்தை புரிந்து கொள்ளவில்லை. தங்கை என்று மாறாமல் சொச்சை செய்து வாட்டினேன், தம்பி என்று மாறாமல் எட்டு உதைத்தேன். இவ்வளவு கொடுமையும் சிறிய தகப்பன் என்று மாறாமல் கொலை செய்தேன். நான் பிறக்கும் போது இப்பேற்பட்ட இந்த களவாணி பையன் பேச்சை கேட்டு பதவி 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 என்று பதவி வரிபடுத்தேன். ஆசைப்படலாம், பேராசைப்படக்கூடாது. பேராசையின் விளைவுதான் இப்பேற்பட்ட நிலைமை எனக்கு வந்தது. என்னை போல் இந்த பவளவரி நாட்டில் யாரும் வாழக்கூடாது. பிறக்கும் போது நல்லவனாகவும் அவரவர் கூடுவார் சேர்வது நண்பர்கள் நல்ல முறையில் இருந்தால் அவன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கு. அம்மா, நான் தவறை புரிந்தவன். என்றாவது ஒரு நாள் அந்த கருமாரியின் அருளால் உனக்கு பழிக்கு பழி என் தம்பி வருவான். நினைத்துப் பார், என்னை கொலை செய்வான். இருக்க இடம் கொடுத்துடைய நன்றி நினைக்கவில்லை நய வந்தது. அம்மா நான் பத்துட்டியா? உங்க 2 பேரும் சொல்றாங்க உச்சாரா இருக்கு, இது எல்லாம் பண்ணாதீங்க. பொண்டாடிக்கு துரோகம் அதான் பண்ணாதீங்க. அதான் அவர் நைஸா பத்துட்டு நம்மள நாட்டம் பட்டா கூட சாரி ஏதோ ஒண்ணு இவ்வளவு ஹெல்ப் பண்ண நானு. யாரு உனக்காக இவ்வளவு ஹெல்ப் பண்ணிக்கிறேன் நானு. ஒரு 2 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு போடு. ஏன்பா 2 லட்சம் ரூபாய் வேலை செஞ்சில்ல, கூட்டி கொடுத்தேன், அவனை காட்டி கொடுத்தேன். இவ்வளவு வேலை நடந்துச்சு. இந்த காலத்துல கூட்டி கொடுக்க முடியும். என்ன பண்ணுவேன்? கொடுக்க முடியாது. ஒரே வார்த்தை, நீ யாருன்னு கூட எனக்கு தெரியாது. கிளம்பு. பாக்குறியா? அந்த பாவி நான் தான் பாக்குறேன். சின்ன இளவரசர் எங்க இருந்தாலும் இட்டுக்கு வந்து நான் பழிக்கு பழி வாங்கல. நல்லா கட்ட பையா வாங்க காமெடி போடுறான். ஆனா அதே பை தான். அது கட்ட பை கிடையாது, சிண்டு பை. கவுக்கல போன டாப்ரு ஓட்டி ஸ்டூடியோ. சும்மா தான் சாமி. யாரும் வசதி எனக்கு அவங்கவுங்க மாத்தி மாத்தி இந்த வேலை பார்க்காதீங்க. யாருக்கு ஊர்ல வசதியா இருக்கிறவங்க? அந்த கன்னடக்கார ஐயா போயிட்டாங்களா? ஐயா உங்க பையனுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டியா? ஏதோ பம்ப் செட் இருக்கா? ஓகே தேங்க்யூ. சரி 3ஆவதா கட்டிக்கிறேன். ஏங்க டீ எடுத்து வந்தாரு. 3 கல்யாணம் ஆயிடுச்சா? அவளே கொஞ்சம் பேசுவீங்க. ஏங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சா? அது வெள்ளை சட்டை உங்களுக்கு
அவருக்குலாம் ஆயிட்டு இருக்கும். சரி அப்படி யாரா இருந்தாங்கன்னா ஒரு டோக்கன் போட்டு வைங்க. இந்த நாட்டுல இருந்து போய் எங்கன்னா போய் இளவரசி இட்டுன்னு வந்து உன்னை பைக்கு போய் வாங்கல நான் கோயிச்சாமி இல்ல. ஆனா அப்படியே போக மாட்டேன். ஒரு நல்லது பண்ணிட்டு போ. பாவம் ஒருத்தன் சிறையில இருக்கிறான். அவன் போய் காப்பாத்திட்டு போறான். அவன் பார்த்துக்கோ.